அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெரும்பாலான மனிதர்கள் அவர்களுடைய கடந்த காலங்களில் நடந்த துன்பமான துயரமான அந்த சம்பவங்களை தற்காலத்திலும் கூட அதை நினைச்சு பார்த்து வருத்தப்பட்டு தற்காலத்தினுடைய சந்தோஷத்தை இழக்கக்கூடிய நபர்கள் நம்மள நிறைய நபர்கள் உண்டு. அந்த நேரத்தில் நம்ம இப்படி செஞ்சுருந்தா அந்த நிகழ்வை தவிர்த்திருக்கலாமே, நம்ம இப்படி பண்ணியிருக்கலாமே, அதை செஞ்சுருக்கலாமே என்று தற்காலத்தில் அதை நினச்சி மனசில் ஓட்டிக்கிட்டு நிகழ்காலத்தினுடைய சந்தோஷத்தை இழக்கிறத கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் ஷைத்தானியத்தான செயல் என்று வன்மையாக கண்டிக்கிறாங்க. நபி தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க. இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம், சஹீஹ் இப்னு மாஜா போன்ற ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல் முக்மினுல் கவியோ ஹைருன் வ அஹப்பு இலல்லாஹி மினல் முக்மினில் லைஃபி. இறை நம்பிக்கையில் பலகீனமான இறை நம்பிக்கையாளனை காட்டிலும் இறை நம்பிக்கையில் பலமாக இருக்கக்கூடிய அந்த நபர் தான் இறைவனத்தில் மிக சிறந்தவர், அதே நேரத்தில் இறைவனுக்கு மிக உவப்பானவர், பிரியத்திற்குரியவர் என்று சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஃபி குல்லி ஹைரின், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளிலையுமே நன்மைகள் இருக்கத்தான் செய்யுது. அதற்காண்டி எல்லாத்தையும் நீ ஆசைப்பட்டு உன்னுடைய வாழ்வையில் துன்பவியலை ஏற்படுத்த வேண்டுங்கிற கட்டாயம் கிடையாது. வஹரி சலாமா என் ஃபவுக்க, உனக்கு எது பிரயோஜனப்படுமோ அதை மட்டும் நீ ஆசைப்பட்டுட்டீல வஸ்தஈன் பில்லா, அதை அடைவதற்காக இறைவன்ட்ட நீ உதவி தேடு. வலா தாஜிஸ், அது கிடைக்காத பட்சத்தில் நிராசை அடைந்து விடாத. ஒயின் அசாபக ஷையுன், அதனால் உனக்கு ஏதாவது ஒரு துன்பவியல் வந்து விட்டது என்று சொன்னான். ஃபலா தகுல், நீ இப்படியெல்லாம் சொல்லாத. இன்னி ஃபால்த்து கதா, இப்படி செஞ்சுருக்கலாமோ அப்படி செஞ்சுருக்கலாமோ, இவ்வாறு செஞ்சிருந்தால் அது நன்மையாக இருந்திருக்குமோ, இவ்வாறு செஞ்சிருந்தா இது நன்மையாக இருக்குமோ என்றெல்லாம் உன் சிந்தனைக்கு நீ கொண்டு வராத. இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அதை பொருந்தி கொள்ள பழகு என்று சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றோ நடந்த அந்த ஒரு செயலுக்காக வேண்டி தற்காலத்தில் இருந்து கொண்டு அப்படி செஞ்சிருக்கலாமோ இப்படி செஞ்சிருக்கலாமோங்கிற அந்த லவ்ங்கிற அந்த வார்த்தை இருக்குது, கலிமத்துல் லவ். அந்த வார்த்தை தஃப்தஹு அமல ஷைத்தான், ஷைத்தானுடைய செயலை தூண்டக்கூடியதாகவும் அதனை திறந்து விடக்கூடிய ஒரு வழியை உள்ளதாகவும் அது ஆக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இந்த ஹதீஸினுடைய முக்கிய நோக்கமே என்றோ நடந்த மாற்ற முடியாத ஒரு நிகழ்வுக்காக வேண்டி தற்காலத்தினுடைய நிம்மதியை நீங்கள் தொலைக்காதீங்க என்பது தான்.